உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரே மண்டபத்துல 2 கல்யாணமா? இது கல்யாண சீசன்ல சமயத்துல 2-3 கல்யாணம் கூட நடக்குமா? நான் இது வரைக்கும் இப்படி கேள்விப்பட்டதே இல்லைங்க. இந்த மண்டபத்துல அப்படிதான். ஆனா நம்ம முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்யாணம் நடந்துரும். அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் வேணா சால்வ் பண்றேன். அதை உங்களால சால்வ் பண்ண முடியாது. அப்படி என்ன பிரச்சனை? காலையில எந்திரிச்ச உடனே மாப்பிள்ளை தண்ணி அடிச்சிட்டாராம். தாலி கட்டுற அளவுக்கு கூட நிக்க முடியலையாம். அவ்வளவு போதையாம். அவரை எந்திரிச்சு நிக்க வச்சு தாலி கட்ட சொல்லி அவ்வளவு பேர் போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்டதே இல்ல. உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்குல்ல? ஆமாங்க. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மா அவ சொன்னாங்க. கல்யாணம்னாலே பிரச்சனை தானே. சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க சொன்னதுல தப்பு எதுவுமே இல்லைங்க, உண்மைதான். அப்போ நாம இங்கதான் வெயிட் பண்ணுமா? சாரி, இன்னும் ஒரு 5 minutes, அதுக்குள்ள மண்டபம் ரெடி ஆயிடும். ப்ளீஸ். வண்டியை வேணா உள்ள விட சொல்லுங்களேன். உள்ள பார்க் பண்ணறதுக்கு இடம் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு. குமார், கார் உள்ள விடு. நீங்களும் உள்ள வாங்க. வாங்க. பிரதர், கார் எங்க போச்சு? அபி, ரைட்ல போட. என்னடா நீ வழியும் தெரியாம ஒன்றும் தெரியாம? நான் கௌதம் கிட்டே கேட்குறேன். ஹலோ மாப்பிள்ள சார், நீங்க பாட்டுக்கு எங்களை விட்டு போயிட்டீங்க. இப்போ நாங்க எப்படி வர்றது? பின்னாடியே வந்திருக்க வேண்டியதானே? ஆனா நீங்க தான் ஏதோ ஒரு வழியில டக்குன்னு சல்லுன்னு போயிட்டீங்களே. சரி, இப்போ எப்படி வர்றது? சரி, இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ போரூர் பாலம் இருக்குல்ல, ஏறி நேரா வந்தோம். அங்க ஒரு சின்ன கோயில் கூட இருக்கு. கரெக்ட். அந்த கோவில்ல இருந்து ரைட் எடுங்க. ரைட் இல்ல, லெஃப்ட். அங்க இருந்து ரைட் எடுங்க. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, ரைட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சுத்த வேண்டி இருக்கும். எனக்கே சொல்லிட்டறையா வழிய? சொல்லிட்டியல, நான் பார்த்துக்கிறேன். டேய், ரைட்ல போட. ஏங்க, லெஃப்ட் எடுக்கணும், நீங்க பாட்டுக்கு ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஏங்க, நீங்க தானங்க கொஞ்சம் லேட்டா வர சொன்னீங்க. அதுக்கு தான் வழிய மாத்தி சொல்லிட்டேன். ஓ, கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரட்டும். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வேர்க்குது இல்ல? வெயில்ல நிக்கிறோம்ல, அதான். ரொம்ப சாரிங்க. எத்தனை தடவை தான் சாரி கேட்பீங்க? பரவாயில்ல. வண்டியில தான் வாட்டர் பாட்டில் இருக்கு, ஆனா காரை உள்ள அனுப்பிட்டேன். கேட்டரிங் சர்வீஸ்காரங்களும் இன்னும் வரல. அவங்க வரதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். சரி, பரவாயில்ல. நான் டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். தண்ணிக்கு பதிலா லெமன் சோடா குடிக்கிறீங்களா? லெமன் சோடாவா? எங்க? இங்கதான் மண்டபத்துக்கு வெளியே இருக்கு. இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். வெயிட் வெயிட் வெயிட். இந்த ட்ரெஸ்ல போறீங்களா? இருங்க, நானும் கூட வரேன். வாங்க. சரி, ஓகே. எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் கனவா இருந்துச்சு. எங்க அக்கா கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளவு நாள் நான் ஆசைப்பட்டிருந்தேன் தெரியுமா? இப்ப எல்லாமே உன்னால சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஹனிமூனுக்கு இன்னைக்கே தான் வந்தாகணுமா? நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு. அப்புறம் ஏன் நீ இன்னைக்கே ஹனிமூனுக்கு பிளான் பண்ணனு சத்தியமா எனக்கு புரியல. அத்தனை பேர் மண்டபத்துல வச்சு அவ்வளவு தூரம் சொல்றாங்க. எதை பத்தியும் கேட்காம உன் புடிவாதம் தான் பெருசுன்னு முடிவெடுத்த பாத்தியா?
இதத்தான் நான் அப்பவே சொன்னேன். உன் புடிவாதத்தை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. இப்ப திரும்பவும் நீ நிரூபிச்சிட்ட. உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் அக்கறை, வேற யார பத்தியும் அக்கறை இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிச்சிருந்தா நீ இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்ட. ஏன் மாயா இப்படி பண்ண? மாயா, நான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்க. என் உலகம் வேற, ஓ உலகம் வேற, மொத்தமா வேற. மாயா, என் குற்ற உணர்ச்சியை கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கல. உனக்கு இந்த ஹனிமூனு, மேக்கப், Dress, பாட்டு, மொபைல் இவ்வளவுதான் உலகம், இதுதான் முக்கியம். என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? ஜீவா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீ எதுவுமே பேச வேண்டாம், எப்படியோ போ. ஏய் ஜீவா, ஜீவா ஒரு நிமிஷம் நில்லு. ப்ளீஸ் ஸ்டாப், லிசன் டு மீ ஜீவா. வர்றவங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே என்ன, சார். போங்க போய் சரிங்க வேலையை சார், பாருங்க. நான் பார்த்துக்கிறேன். ஜாக்கிரதை என்ன? சார், ஆ, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டான டைம்ல மண்டபத்தை கொடுத்துட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷப்படாம வேற என்னையா பண்ண சொல்ற? என்ன சார் இப்படி சொல்றீங்க? யோ, வேற என்ன சொல்றது? நீ மண்டபத்தை கொடுக்கறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் வயித்துல புளிய கரைச்ச பாரு, என் ஆயுசுக்கு நான் மறக்க மாட்டேன். சார் அதெல்லாம் விடுங்க. மண்டபத்துல வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி தரேன். யோ, எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஏசி. அத போய் போடு போ. இந்த பார் எப்படி வேர்க்குது பாத்தில. சார் இப்ப போய் போடுறேன் சார். குளு குளு குளுன்னு ஊட்டி மாதிரி மண்டபத்தையே மாத்திடுறேன் சார். நல்லா பேசுறியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, முதல்ல ஏசியை போடு போ. தோ இப்ப போறேன் சார். போ. ஏய், என்ன மண்டபம் அது? இவ்வளோ கன்றாவியா இருக்கு. நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்க கூட இந்த மாதிரி மண்டபத்தில் கல்யாணத்தை வைக்க மாட்டான். அப்புறம் ஏன் கௌதம் இந்த மண்டபத்தில் வச்சிருக்கான்னு தெரியல. பிக் பிரதருக்கு எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு தியாகின்னு நினப்பு. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை. நம்ம சைடுல இருந்து எவ்வளவு பெரிய விவிஐபி எல்லாம் வருவாங்க. அவங்க இந்த மண்டபத்தை பார்த்தா நம்ம ஸ்டேட்டஸ் பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம குடும்பத்தோட முக்கியமான கல்யாணம் இப்படியா நடக்கணும்? வேற என்ன பண்றது? நம்ம எவ்வளவோ சொல்லியும் உங்க அண்ணன் கேட்கவே இல்லையே. இல்ல, இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணணும்? இந்த மாதிரி இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஏன் இந்த கல்யாணம் நடக்கணும்? இது தேவையில்லாத கல்யாணம். ஐயோ, இவன் அடிமடியிலேயே கையை வைக்கிறானே, விடக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.